வணக்கம் அன்பு ட்ருக்கோள் நேயர்களே. இது ஒரு உபயோகமான பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டு உபயோகப் பொருள், உற்பத்தி பொருள் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக தானே இருக்கும். அதனால் இந்த நிகழ்ச்சி இங்கே ஈரோட்டில் பரிமளா மஹால் அப்படிங்கிற இடத்துல தான் கண்காட்சிகள் நடப்பது எக்ஸ்போ வழக்கம். அதே போல் இது வந்து பெருந்துறை ரோட்டில், கோயம்புத்தூர் ரோட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் மண்டபம். ஏன்னா அந்த பிளேஸ் சொல்லணும்ல, அதுக்காக. ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா எல்லாமே பயன்படுத்தக்க வகையிலான பொருட்கள் தான். இதை வந்து நம்மளுடைய தேவைகளுக்கு எப்பப்போ தேவையோ அப்போதைக்கு நம்ம வாங்கிக்க முடியும். அதுக்காக இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குதுங்கிறத பதிவு செய்யறக்கும், அவங்க உற்பத்தி வந்து வெளி மக்களுக்கு காட்டுறக்கு அரங்கேற்றம் செய்வது தான் இந்த நிகழ்வு. ஒரு அரங்கத்துக்குள்ளே இந்த மாதிரியான பலதரப்பட்ட அங்கே பொருட்களை வச்சு கண்காட்சியாக செய்கிறதும், அதை நாம் போய் பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருட்கள் எப்போ தேவையோ அப்போ வாங்கிக்கிறக்கும் பயனுள்ளதாக, அவங்களோட விசிட்டிங் கார்டு உட்பட அவங்களோட தொடர்பு எண்களையும் அங்கே வந்துட்டு அவங்களோட கடை முகவரி, இந்த கார்ட்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துட்றாங்க. இதுதான் அங்கே இருக்கிற வழக்கமான ஒன்று. இதுதான் எக்ஸ்போனுடைய முக்கியத்துவம். சரி, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்பிக்கையோடு இந்த தகவல் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் இருந்தது அல்லது பயன்பட போகுது அப்படிங்கிற இந்த வீடியோவுக்கு கீழே வர கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கும் போய் சேர விதத்தில் உங்களுடைய குரூப்ஸ், உங்களுடைய நண்பர் வட்டத்துக்கு ஷேர் பண்ணி வீடியோ முழுவதும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா மழைநீர் சேமிப்பு, அதோடு இல்லாமல் மழைநீரை சுத்திகரிப்பு பண்ணி மேலும் அதை மேல்நிலை தொட்டிக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான் பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபில்டருக்குள்ளே தண்ணி வருது, அதை ஃபில்டர் பண்ணது போக மீதி வேஸ்டேஜ் தண்ணி தோட்டங்களுக்கு அனுப்புகிற மாதிரி, இதுதான் வேஸ்டேஜ் தண்ணி அதிக அளவு வரும். இப்போ இதில் ஃபில்டர் ஆகி வரக்கூடியது ஒரு சின்ன அளவில் வரும். இது போயிட்டு தண்ணி டேங்கில், நல்ல தண்ணி வரக்கூடிய டேங்க்கு போயிடும். அங்கேருந்து ப்ரெஷர் பண்ணி மேல்நிலை தொட்டிகளுக்கு போயிடும். அந்த வேஸ்ட்டு தண்ணினா அது வந்து உபயோகப்படாத தண்ணி கிடையாது. பாத்திரங்களவு பொடிக்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், தோட்டத்துக்கு போகும். இந்த தொட்டியில் நிரம்பிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிறதுக்கு அந்த வால்வும் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அந்த வால்வ். இதை ஃபில்டர் சிஸ்டம், சின்னதாக வரக்கூடிய ஃபில்டர் இதுதான். இதுபோல் ஒவ்வொரு பொருளும் எல்லாமே கண்காட்சியில் இருக்குது. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டு வாங்க. பிறந்தவள் யாரவளோ, உயிரிலே நுழைந்தவள் யாரவளோ, வழியை மறித்தாள், மலரை கொடுத்தாள், ஆழ்மொழியை பறித்தாள், மௌனம் கொடுத்தாள். மேகமே மேகமே அருகினில் வா, தாகத்தில் மூழ்கிறேன் பருகிடவா, சிரிக்கிறேன் இதழ்களில் மலருகிறார், அழுகிறேன் துளிகளாய் நழுவுகிறார், விழிகள் முழுதும் நிழலா இருளா, வாழ்க்கை பயணம் முதலா முடிவா, சருகென ஒதுகிறேன் தனிமையிலே, மௌனமாய் எரிகிறேன் காதலிலே, தேவம் தன் பெயரை தானே விரும்பி கேட்கிறேன், போகும் பாதை எங்கும் உன்னை திரும்பி பார்க்கிறேன், வீசும் காற்றுக்கு தெரியாதா, பேசும் கண்ணுக்கு என்னை புரியாதா, மேகம் போலே என் வானில் வந்தவளே, யாரோ அவளுக்கு நீதான் என்னவளே, வேக 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 கூட்டம் நெஞ்சில் கூடுதே, உந்தன் பேரை சொல்லி சொல்லி மின்னல் ஓடுதே, வீசும் காற்றுக்கு பூவை தெரியாதா, பேசும் கண்ணுக்கு என்னை புரியாதா, வீசும் காற்றுக்கு பூவை தெரியாதா, பேசும் கண்ணுக்கு என்னை புரியாதா, அன்பே உந்தன் பேரை தானே விரும்பி கேட்கிறேன், போகும் பாதை எங்கும் உன்னை திரும்பி பார்க்கிறேன், வீசும் காற்றுக்கு தெரியாதா, பேசும் கண்ணுக்கு என்னை
கடைக்கு புதுசா? பழசா இருந்தா மட்டும் என்ன பண்ண போற? இல்லையா, இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன். முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போற? யோ, முன்ன பின்ன பார்த்ததே இல்லைன்னு கேட்டையா? பின்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ணுவ? ஆஹா, நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். இது சோலார் லைட்டு, 30 வாட்ஸ் பல்ப் இருக்கும், டிம்பாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆள் நடமாட்டம் இருந்ததுன்னா பிரைட் ஆயிரும். இது நைட் ஆன உடனே தானாகவே எரிய ஆரம்பிச்சிடும். பேட்ரி உட்பட எல்லாமே அதுலேயே இருக்குது. ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்.